பார்க்க போகிறது வந்து ரெட் பஸ். கூகுளில் போய் ப்ளே ஸ்டோரில் போய் ரெட் பஸ், இது வந்து இவங்களுடைய ரெட் பஸ்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்திங்கன்னா 100 மில்லியன் டவுன்லோட் பண்ணி இருக்காங்க. நம்ம வந்து பஸ்ஸு, ட்ரெயின், அதுக்கடுத்து ஹோட்டலு, இது எல்லாமே நம்ம வந்து இதில் புக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ரெட் பஸ்ஸில் வந்து நம்ம பஸ்ஸு எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து எங்கே இருந்து போகணுங்கிறத மேலே போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து இங்கே வந்து சென்னை, இங்கே வந்து பெங்களூர் போட்டிருக்கேன். இன்றைக்கினே போட்டுக்கணும். இப்போ பெண்களுக்குனால் தனியாக ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம தனியாக இது கூட போட்டுக்கலாம். பஸ்ஸு தேடுன்னு போட்டிருக்கு, அதை போடுறேன். இதை மொபைல் நம்பர் கொடுத்து தான் நம்ம உள்ள வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பஸ் இருக்குது இதில். ஸோ அந்த எந்த பஸ் வேணுமோ அந்த பஸ்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் போய் தேடணும். இப்போ எனக்கு பஸ்ஸு வேண்டாம், ட்ரெயின் வேணும்னாலும் ட்ரெயின் அப்படி தான், எங்கேருந்து போகுது, எங்கேருந்து வருது, எங்கே போகணும், எத்தனாம் தேதி, எல்லாத்தையும் புக் பண்ணிக்கணும். ஹோட்டலும் அப்படி தான். இது மெட்ரோனா இப்போ சென்னை மெட்ரோ இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம எங்கேருந்து போகணும் அதை புக் பண்ணிக்கலாம், இதிலே புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது ஒன்றும் ஸ்டேஷன், இந்த ஏர்மடன் போட்டிருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஸ்டேஷன். இப்போ நான் வந்து இப்போ அசோக் நகர்னு போடுறேன். எங்கே போகலாம், அரும்பாக்கம், நன்றிவாசல். இது வந்து ஏர்போர்ட் வரையும் தான் போவோம். கிண்டி, கைகோட்டு, கோயம்பேடு, வீட்டில் மவுண்டு, மீனம்பாக்கம், நேருப்பாக்கு, பச்சையப்பாஸ் காலேஜ் வரையும் போகுது. சைதாப்பேட்டு, சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையும் போகுது. திருவற்றூர் 1000 லைட்ஸு, வடபழனி. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பிளேஸை நான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ கோயம்பேடுன்னு சூஸ் பண்ணிட்டேன். ஒரு ஆள் 24 ரூபான்னு வருது, 2 பேர்னா 48 ரூபான்னு வருது. ஒரு ட்ரிப்பு மட்டும் போகிறதுக்கு. இப்போ 2 ட்ரிப்பு போகணுன்னா 92 ரூபா. அது போகிறதுக்கும் வர்றதுக்கும். சரி. இப்போ இது சில்ட்ரன்ஸ்னால் இது 3 ஃபீட்டு ஹைட் இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரீயாக, மற்றவங்க எல்லாருக்கும் காசு பே பண்ணணும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா தங்குறது, சிட்டி ஏதாவது ஒரு கோயம்பேடு. இப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ரூம் வேணும் அப்படின்ட்டுருக்கேன் 6 மணிக்கு. அப்போ தேடுது. ஏன்னா
ஏர்போர்ட்லனாலே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். 2448 ரூபா. இந்த நம்மளுக்கு எது கம்மியாக ரேட் இருக்கோ அதை பார்த்து நம்ம புக் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ இது வந்து ஹவர்ஸ்லேயே புக் பண்ணுறது, ட்ரெயின் புக் பண்ணுறது, பாஸ் புக் பண்ணுறதுக்கு, மெட்ரோ புக் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ரெட் பஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது இந்த ஹோட்டல் லாட்ஜு, பெட்ரூம் இந்த மாதிரி இது இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன லாங்குவேஜில் வேணுமோ அப்போ நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 மொழி இருக்குது. நம்ம புக் பண்ணியிருக்கோம்னா இந்த இதில் பார்த்துக்கலாம். நம்ம இதில் எதுவுமே புக் பண்ணலை. சரியா? அது ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ், ஐடி, ஜிஎஸ்டி ஆஃபரு, ரெட் பஸ்ஸை பற்றி இருக்குது. நம்ம எந்த நாடு, கரன்சி எல்லாமே இதில் இருக்கும். புக் நோட் பண்ணிக்கலாம். பெண்களுக்கான முன்பதிவு இல்லைன்னு போட்டிருக்கு. பெண்களுக்கான பேருந்து பயணத்தை புத்திசமாக தேர்வு செய்ய பயணிகள் விருப்பத்தை வழங்குது. நம்மளுக்கு பெண்களுக்கு தனி சீட்டு வேணும்னா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹெல்ப்பு, அதாவது நம்ம பணம் எதுவும் கட்டிட்டோம் அதுக்கடுத்து நம்ம போய் புக் பண்ணது கேன்சல் ஆனது, அமௌண்ட் வரல, அப்படியே ரீஃபண்ட் ஆகலைன்னா புக் பண்ணிக்கலாம். ஏதோ கால் வருது.